கொடுக்குறேன். அப்போவும் என்னுடைய செடிகள்லாம் ரொம்ப வாட்டமாக இருக்குது, காஞ்சு போயிருக்கு, நிறைய செடிகள் பட்டு போயிடும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தாங்க. அந்த செடிகளுடைய வேர்கள் அந்த நீங்கள் கொடுக்குற சத்தையோ தண்ணியையோ நல்லபடியாக உறிஞ்சி மேலே வரைக்கும் கொடுக்கறதில்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ வேர்கள் சரியான அப்சார்ப்ஷன் இல்லாமல் செடிகள் வாட்டமாக இருக்கும், இலைகள்லாம் மஞ்சளாகி கொட்டும், பூக்களும் உதிரும். அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு உரம் ஒரு உயிர் உரம், பயோ ஃபர்டிலைசர். அதில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் சாப்பனின்ஸ் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால செடிகளை வேர்களை நல்லா வலுவாக்கி நல்ல உறிஞ்சிற தன்மையை கொடுக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஃபர்டிலைசர் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு பயோ ஃபர்டிலைசர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பழைய சாதங்க. வீட்டில் மிச்சம் வர சாதத்தை நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், அதில் டைட்டாக மூடி இருக்க மாதிரி இருக்கணும். வெயில் இல்லாத இடத்துல வைக்கணும். இதை 3 days வைக்க போகிறோம். அப்போ தான் ஃபர்மெண்ட் ஆகும். ஃபர்மெண்ட் ஆகும்போது தான் நல்ல நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். இப்போ இது கூடவே என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த வெல்லங்க. இந்த 1 ஸ்பூன் வெல்லம் இது கூட சேர்க்குறோம். இந்த ஒரு கைப்பிடி சாதத்துக்கு 1 ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இது இப்படியே நல்லா நொதிச்சு உரமாயிடும். இது கூடவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த செடிகளுடைய வேர்கள் உறிஞ்சும் தன்மையுடையதாக இருக்கணும். எல்லா சத்துக்களையும் அது அப்சார்ப் பண்ணி நம்ம செடிகளுடைய மேல் பகுதி வரைக்கும் கொடுத்தா தான் செடி ஆரோக்கியமாக வளரும். அதுக்காக நம்ம இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெந்தயம். நம்ம கிச்சன்லேயே கிடைக்கிற வெந்தயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதையும் இது இருக்கு பாருங்கள், இதுலேருந்து 1 டீஸ்பூன் நல்லா இதுவே இது கூடவே அரைச்சதுனால பொங்கியிருக்கு. இப்போ இதையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கலந்தாலே போகிறோம். இதில் 3 நாள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா 3 நாள் வச்சா இதுவே